அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக போகிறீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்க போகுது. உங்கள் சந்ததி ஒளிமுறை கண்டுக்கப்பட வளர்ந்திருக்க போகுது. இதுவரை நடத்தினவர் இன்னும் உங்களை நடத்த போகிறாரு. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரு. அவர் உங்களை புல்லுள்ள இடத்துல மேய்ச்சி அமர்ந்த தண்ணீரில் நடத்த போகிறாரு. உங்கள் வெளிச்சத்தில் ராஜாக்கா வருவாங்க. உங்கள் ஒளியில் ஜாதிகள் கடந்து வருவாங்க. இந்த ஆமீன் சொல்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமீன் சொல்கிறது என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லாத்திலும் என்ன செய்யணும்? உற்சாகமாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமீன் சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. குறிப்பாக இந்த நாட்களில் அநேக தாய்மார்கள் அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். சொல்லுங்க பாப்பா. பிள்ளையை பெற்றாலும் சொல்லுங்கள், என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். அப்போனா யார்கிட்ட அடைக்கலம் கிடைக்கிது? எந்த மனுஷட்டையும் கிடையாது. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு என்ன செய்யுது? அடைக்கலம் கிடைக்கிது. அடைக்கலம் என்பது என்னன்னு கேட்டால் பாதுகாப்பு. அடைக்கலம் என்பது எந்த பிரச்சனையும் வராது. அடைக்கலம் என்பது எந்த ஆபத்தும் வராது. அடைக்கலம் என்பது கர்த்தருடைய கிருபை கூட இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், நான் பிள்ளைகளின் சமாதானத்தை நான் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நல்லா சொல்லுங்கள். இங்கே இருங்களேன், காலேஜில் டீச்சர் சொல்லி கொடுக்குறத காட்டிலும் நீங்கள் சொல்லி கொடுக்குறத காட்டிலும் கர்த்தர் சொல்லி கொடுத்தாருன்னா, கர்த்தர் போதிச்சாருன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமே. உங்களுடைய வார்த்தை கூட பிள்ளைகள் அலட்சியம் பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ண முடியாது. அலட்சியம் பண்ணுற மாதிரி அவர் போதிக்க மாட்டார். ஏற்றுக்கொள்ளும்படி தானே அவர் போதிப்பார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பும்போது அந்த இதயம் டச் ஆகிரும். மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை மாத்திரம் நீங்கள் என்ன செஞ்சிடாங்க? மறந்துடாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் சந்ததி ஒளியுமர கண்டுபல வளர்ந்துருக்கும். நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன். அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இப்போ பிள்ளைகளின் சமானத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னா, உங்கள் பிள்ளையை பெற்று அதுடைய பிள்ளைய சமானமாக வாழ்றது உங்கள் கண்ணு பார்க்கும். அதுக்கு அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் அதை வாயை திறந்து நீங்கள் பேசிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது அப்படியே என்ன செய்யும்? உங்களுக்கு நடந்துன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சு, வார்த்தை என்பது வல்லமை மிக்கது, ஜீவன் உள்ளது. அதனால் இந்த நாட்களிலே வார்த்தையை அதிகமாக பிடிச்சு கொள்ளுங்கள். வார்த்தையை அதிகமாக என்ன செய்யுங்க? நீங்கள் பேசுங்க. பார்த்துக்கொள்ளுங்க. வார்த்தையை அதிகமாக பேசுங்க. பேசும்போதே வாக்குத்தத்தங்களை சொல்லி என்ன செய்யுங்க? பேசுங்க. இயேசு உனக்குள் ஞானமாக இருக்கிறார், அவருடைய ஞானம் உனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் போதிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? உவாதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீ உட்காரும் போதும் நீ எந்திரிக்கும் போதும் வசனத்தை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை கருத்தாக போதிச்சிங்கன்னா, வாலிப வயதில் அந்த பிள்ளைங்க அது பாட்டுக்கு ஸ்ட்ராங்காக என்ன செய்யும்? இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் குழந்தையிலேயே நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு வசனத்தை ஊட்டி வளர்க்கணும். என்ன ஊட்டி வளர்க்கணும்? வசனத்தை ஊட்டி வளர்க்கணும். இயேசு சொல்லு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு சுகவான், பலம், அப்படி சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அதை என்ன செய்யும்? அப்படியே என்ன செய்யும்? அப்படியே வளரும். பார்த்துக்கலாம். வளரும்போது வசனம் விருத்தடையும். பார்த்துக்கலாம். வசனம் என்ன செய்யும்? விருத்தடையும். பார்த்துக்கலாம். அதனால் வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் பேசுங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எல்லாருமே பெருகணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னது முதல் பெரியது, தாவீது சொல்கிறாரு, சிறியது முதல் பெரியது வரை என்னை திருப்பி கொண்டேன் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தாவீதை போல சின்ன கடுக்கான் கொண்டு பெரிய நெக்லஸ் வரைக்கும் நான் திருப்பி கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். நான் இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி கொள்வேன். தாவீது திருப்பி கொண்டது போல நானும்
திருப்பிக் கொள்வேன். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால், நல்லா சொல்லுங்கம்மா, திருடன் 7 மடங்கு திரும்ப கொடுக்க கடவன். இப்போ நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உயர்த்துறாரு, பலப்படுத்துகிறாரு. ஆனால் நம்மளுக்கு ஒரு திருடன் ஒருத்தர் இருக்கிறான். நம்மளுக்கு ஒரு திருடன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். எல்லாத்துக்கும் திருடன் இருக்கிறான். ஆமாம் இல்லையா? அல்லேலூயா. திருடனை நம்ம என்ன செஞ்சிடறோம்? உருவாக்கிடுறோம். திருநெச்சை உருவாக்கிறோம். இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்கள் கழுத்தை ஒட்டி ஒரு நெக்லஸ், அது கீழே ஒரு வைரக்கல் ஒரு நெக்லஸ், ஒரு 3 நெக்லஸ் இப்படி போட்டுட்டு டெய்லி ஒரு ஏரியாவில் வாக்கிங் போங்க. டெய்லி ஒரு ஏரியாவில் வாக்கிங் போங்க. ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போங்க. 6 to 7 ஒரு ஏரியாவில் வாக்கிங் போங்க. ஒரு நெக்லஸ்ஸு, ஒரு செயின், ஏன்னா கையில் 2 தங்க வளையல் போட்டு டெய்லி போங்க. கண்டிப்பான முறையில் ஒரு 25 நாளுக்குள்ளே உங்கள் கழுத்துக்கு கத்தி வந்துடும். எப்படி அந்த திருடனுக்கு இந்த ரோட்டில் இந்த டயத்தில் இந்த ஆள் நடக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறான்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் காலங்காலத்தில் எங்கிட்ட வாக்கிங் போனீங்கன்னா கழுத்தில் ஒன்றும் போடாமல் வெறுங்கழுத்தாக போங்க. புரியுது உங்களுக்கு? வாக்கிங் போகிறதுக்கு 92 அள்ளி போட்டு வந்தோம்னா அப்புறம் அறுத்துட்டு போதானே செய்வான். அப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, திருடனை என்னை பாடுறா, என்கிட்ட இருக்கடா, வாடா, அந்த அத்துட்டு போடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ திருடனை நம்ம என்ன செய்கிறோம்? உருவாக்குறோம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ திருடன் நம்ம என்ன செய்யக்கூடாது? உருவாக்கக்கூடாது. அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம வளராமல் இருப்பதுக்கு நமக்கு ஒரு திருடன் இருக்கிறான். அந்த திருடன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவன் கொல்லவும், அவன் அழிக்கவும், அவன் திருடவும் மட்டும்தான் வருவான். வேறு எதுக்குமே வரமாட்டான். பச்சை தண்ணி கொடுக்க வரமாட்டான். நீ கீழே விழுந்தாலும் தூக்க மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட திருடன் தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இருக்கிறான். ஆனால் அந்த திருடன்ட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கும்படி கர்த்தர்காரன் நம்ம மேலே என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க, கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அல்லேலூயா. இதை பாடும்போது ஒரு விசுவாச பாட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தர்காரன் என் மேலே, கடுகளவும் எனக்கு. இது விசுவாசமான வார்த்தை. அவருடைய கரம் என் மேலே இருக்குது, ஒரு பயம் கூட எனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா கரம் என் மேலே இருக்குது, கடுகளவும் எனக்கு பயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் முகத்தில் பாடும்போது ஒரு பயம் தெரிகிறது, உங்கள் முகத்தில் ஒரு கலக்கம் தெரிகிறது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடும்போது எப்படி பாடு? கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்ன. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அல்லேலூயா. அவர் கரம் அடிக்காது, அவர் கரம் கீழே தள்ளாது. அவர் கரம் என்ன தெரியுமா செய்யும்? அல்லேலூயா. அவர் கரம் ஊற்றிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். ஊற்றிடுவார், தாளாட்டிடுவார். கர்த்தர்காரன் எம் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர்காரன். அல்லேலூயா. அவர் கரம் என்ன கரம்? உங்களுக்கு என்ன செய்யும்? அவர் கரத்தில் உங்களுக்கு ஊட்டினாருன்னா
உங்களுக்கு காண்டா மிருகத்துக்குன்னு ஒத்த பலன். இந்த அப்படி அப்படின்னு சொல்ல மாட்டார். வாய தர அப்பெல்லாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் கரம் ஊற்றுற கரம். எல்லாம் சொல்லுங்க. அவர் கரம் ஊற்றுற கரம். நல்லா சொல்லுங்கம்மா. அவர் கரம் என் பசி ஆற்றும்படி அவர் என்னை கூட்டி விடுவார். இந்த உலகத்தில் எங்கள் அம்மா அப்பா ஊட்டுறதை காட்டிலும் அவர் ஊட்டி ஊட்டி என்னை வளர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா ஒரு சில நேரங்களில் தான் என் செல்லமே என் கண்ணே பொண்ணேன்னு சொல்லுவாங்க. இந்த போ எடு அப்படின்னுவாங்க. அணைச்சி பேச மாட்டாங்க. மகளை பார்த்து என் செல்லமே என் கண்ணே என் ராசா அப்படின்னு நினைச்ச மாட்டாங்க, அணைச்சி பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்பா அணைப்பாரு அரவணைப்பாரு அள்ளி அள்ளி முத்தம். ஓய் கட்டுக்கர என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. ஆமென். கட்டுக்கர என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா உங்களை குளிப்பாட்டுவாங்க, குளிப்பாட்டுவாங்க. உடம்பில் இருக்கிற அழுக்கு தான் போகும். ஆனால் நம்ம அப்பா குளிப்பாட்டன்னா உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அல்லேலூயா. ஆவி ஆத்மா உள்ளே இருக்கிற கசப்பு அழுக்கு, வெறுப்பு அழுக்கு, சண்டை அழுக்கு, முறுமுறுப்பு அழுக்கு, அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் இப்படி போயிடுவான் அப்படி போயிடுவான் அப்படிங்கிற 32 அழுக்கோட உள்ளத்தை வச்சுக்கிட்டு பைபிள் தூக்கிட்டு வரக்கூடாது. அடியா அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அப்படிப்பட்ட அழுக்கோடு நீங்கள் வந்தால் ஏசப்பா உங்களை அப்படியே குளிப்பாட்டிடுவார். எப்படி குளிப்பாடுவார்? இரத்தத்தாலே கழுவுகிறா, ரட்சிப்பாலே உடுத்துகிறா. இரத்தத்தாலே கழுவுகிறா, ரட்சிப்பாலே உடுத்துகிறா. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். ஒரு அம்மா ஒரு குழந்தைய தொட்டியில் போட்டு எத்தனை வயசு வரைக்கும் தாளாட்டும்? 2 வயசா? 2 வயசு வரைக்கும். எங்கள் அண்ணே யார் அடித்தா நீ அழுக, ஏ ராசா நாபத்தை என் செல்ல கட்டி வயிறை கட்டி தங்க கட்டி வயிறை கட்டி அப்படின்னு சொல்லும். 2 வயசுக்கு அப்புறம் எங்கே போய் தொலைஞ்ச, உன்னை பெற்றதுக்கு ஆட்டுக்கல்ல பெற்றிருக்கலாம் வாய். ஆனால் குழந்தைல ஆட்டும் போது என் செல்லமே யார் அடிச்சா நீ அழுக, ஆறாரோ ஆறாரோ ஏன் வலுத்தாரு என் குஞ்சுகள் ஆறாரோ யார் அடிச்சா நீ அழுக அப்படின்னு சொல்லி 2 வயசில் நினச்சிவாங்க அதான் அப்படியே நினச்சிவாங்க ஆட்டுவாங்க, குழந்தை ஆட்டுவாங்க. 2 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு போன பிற்பாடு எனக்குன்னு வந்து விரதருக்க பாரு, உன்னை போய் பெற்றிருக்கேன் பாரு, உன்னை பெற்றதுக்கு கல்லை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து பேசுகிற அம்மாமார்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இல்லை இல்லை இப்போ எல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தொல்லை தாங்காமல் ஏன்னா இப்படி தெரியத்தனே வாயை விட்டுறாங்க, உன்னை பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தாய்மார்கள்லாம் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம நான் கற்றுக் கொடுத்தாச்சு, நல்லதை பேசு கெட்டதை பேசுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாச்சு. கற்றுக் கொடுத்த கீழ்படிச்சு என்ன செய்றீங்க, நடக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், உங்கள் அம்மா வந்து 2 வயசில் தொட்டியை கட்டி தொட்டியில் ஆட்டுவாங்க. ஆனால் நீங்கள் 75 வயசானாலும் 85 வயசானாலும் நம்ம அப்பா தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவா, வாழாக்காமல் உன்னை தலையாக்கு. சொல்லுங்க. ஓ கர்த்தர் என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. என்னை ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார் இறுதி வர. யாருங்க? கர்த்தர் என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. நான் சொல்கிறது செஞ்சீங்கன்னா கைவலி வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேலங்க கடுகளவு பயமில்லை. இப்போ நான் அப்படி ஆற்றல இப்படி செய்யல, இடுப்புலி இருக்காது. நீ சபக்கடின்னு உட்காந்து ஏன்னா சபக்கடி தான். ஆனால் கர்த்தர் என் மேலங்க கடுகளவு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படியே உட்காந்திங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கால் ஷூவை பிடிச்சிரும். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும்? ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பண்ணும்போது அது செய்கை, நம்முடைய உடம்புல என்ன செய்யணும்? செய்கை காட்டணும். சொல்லுங்கள், கர்த்தர் கரம் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அதாவது இதை வந்து சொல்லுங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஓ, கர்த்தர் கரம் மேலங்க, கடுகளவு. இது கூட செய்ய முடியாதா? கடுகளவு பயமில்லைங்க. ஓ, ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார். ஆமென். ரக்கா மக்கா. கர்த்தர் கரம் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கேருங்க. ஆமே. ஒரு வயக்காட்டில் வந்து விவசாயம் வந்து நெல் விதைக்கிறாப்படி. விதைச்சோன்னு அறுவடையை பார்க்க முடியாது. அறுவடைக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அறுவடைக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 3 மாதத்தில் அறுக்கிறவங்க இருக்கிறாங்க, 6 மாதத்தில் அறுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ விதைச்சிட்டு என்ன பண்ணுவார்? அந்த விவசாயி வந்து டெய்லி வந்து தண்ணி பாய்ச்சுவார். ஓகேங்களா? தண்ணி பாய்ச்சுவார். மிஞ்சி போனால் உரம் போடுவார். ஏதாவது அந்த நாற்று வந்து எதுவும் ஆடு மாடு வந்து உள்ளே மிதித்து சாஞ்சி போயிருக்கா, இல்லை நிமிர்ந்துருக்கா, வேறு உள்ளே யாரும் வந்து கால் வச்சாங்களா அப்படிங்கிறத அதை வந்து ஒரு வாட்ச் பண்ணி என்ன செய்வார்? கண்காணிப்பார். இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கிறீங்க, ஜெபிச்சிருக்கிறீங்க, துதிச்சிருக்கிறீங்க, தண்ணி பாய்ச்சிருக்கிறீங்க, உரம் போட்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு பிரதிபலனா ஒரு கம்பீர அறுவடையை அறுக்கிற நேரம் வந்துவிட்டது. கம்பீர அறுவடையை என்ன செய்ய போகிறீங்க? அறுக்க போகிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதை விதைச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விதைக்கண்டான அறுவடை. அல்லேலூயா. இப்போ பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிச்சு, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை சுகமாக இருக்கணும், என் பிள்ளை ஞானவானாக இருக்கணும், என் பிள்ளை பலவானாக இருக்கணும்னு சொல்லி நீ அடிக்கடி ஜெபிச்சு, அந்த ஜெபிச்ச ஜெபத்துக்கு உண்டான பதில் வராமல் இருந்தேனா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு அறுவடையை பார்க்க போகிற. ஒருவேளை உங்களுக்கு நிரந்தர ஒரு வருமானம் இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, ஒரு வாரம் வருது ஒரு வாரம் வரல, நிரந்தர வருமானம் வேணும்னு சொல்லி அந்த விதையை நீங்கள் விதைச்சிருந்தா அந்த விதைக்கு உண்டான நிரந்தர வருமானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமீன். அல்லேலூயா. ஒரு கம்பீர அறுவடையை அறுக்கிற நேரம் வந்து விட்டது. நான் சொல்கிறேன், ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு பெரிய அறுவடை காத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறார். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிறது இருக்காதீங்க. உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. வருது, வரப்போகுது, கிடச்சிருச்சு, கிடைக்க போகுது, நாளைக்கு, நாளை கழிச்சு, வந்துருச்சு அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த நினைவு, அந்த தாட்டு. நீங்கள் கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், வரப்போகுது, பெற்றுக்கொள்ள போகிறேன், வரப்போகுது, கிடைக்க போகுது, கிடச்சிருச்சு அப்படிங்கிற அந்த 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 நினைவுகள், அந்த யோசனைகள், அந்த திட்டங்கள், அந்த செயல்பாடுகள் உங்களுக்குள்ளே அது வந்து கொண்டே இருக்க வேண்டும். வரும்போது வரட்டும், போகும்போது போட்டோம், அவருக்கு தெரியாதா அப்படிலாம் சொல்லாதீங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாரு, நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமென்றால் நீ பெற்றுக்கொள்ள உன் கையை நீட்டிக்க, ஆயத்தமாயிக்க. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தால் வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் கேட்டிருக்கீங்கள? யாரும் கேட்காம யாரும் இங்கே இல்லை. ஏதாவது ஒரு காரியத்துக்கு உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக கேட்டிருப்பீங்களா? கேட்கலையா? கேட்டேன்னு சொல்லுவாங்க, கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த கேட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை பிள்ளைக்கு, மகனுக்கு, வேலைக்கு என்னென்னமோ கேட்டிருக்கலாம்.
அந்த காரியத்துக்கு உண்டான அறுவடையை நான் கொடுக்க போகிறேன். நீ பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்? எல்லாம் சொல்லுங்கள். நான் கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாய்க்கொள்ள உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில், நினைவில் வந்து எதிர்பார்க்கணும். அதாவது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை. அதாவது நீங்கள் வந்து எப்போதுமே வந்து இருக்கிறத பார்க்காதீங்க, இல்லாததை பாருங்கள். காண்பவை அனித்தியமானவை. நீங்கள் பார்க்கறது அனித்தியம், காணாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் மகன் வந்து வேலைக்கு போகாமல் இருந்து வேலை கிடச்சி ஒரு 50 ரூபா சம்பளம் கொண்டு வர்றான், அதை பார்க்கணும் நீங்கள். அல்லேலூயா. உங்கள் மகன் குடிகார மகனாக இருக்கிறான், நான் குடியெல்லாம் விட்டுட்டேன், இப்போ நல்லா இருக்கிறேம்மா, டெய்லி பைபிள் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறத உன் கண்ணு பார்க்கல, அந்த கண்ணை நீ பாரு. உன் மகனை அப்படி பாரு. உன் மகனை குடிகார மகனை பார்க்காத. அவன் நல்லவனா, கையில் பைபிள் வச்சுட்டு ஜெபிக்கிறவனா, விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு பைபிளை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி உன் மகனை கற்பனை பண்ணிப்பாரு. நீ கற்பனை பண்ண மாதிரியே உன் மகன் திரும்பி வருவான் பார்த்துக்க. அதான் இல்லாத இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அழைக்கணும். ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்க. நான் இல்லாததை இருக்கிறது போல அழைப்பேன். ஆமேன், ஆமேன். சொல்லுவீங்களா? பார்ப்பீங்களா? எங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி நீங்கள் கேட்ட காரியத்தை இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாமா? உங்கள் மகனுக்கு ஒரு காரியம் கேட்டிருப்பீங்க, அது இல்லாமல் இருக்கலாம். உங்கள் மகளுக்கு ஒரு காரியம் கேட்டுக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அல்லது உங்கள் வேலை காரியம் கேட்டிருப்பீங்க, இல்லாமல் இருக்கலாம். அல்லது உங்கள் மாத வருமானம் வந்து நீ கேட்டுக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் கண்ண மூடி பாருங்கள் பார்ப்போம். ஆமேன். சொல்லுங்கள். நான் பார்த்ததை பெற்றுக்கிட்டேன், நான் கேட்டதை பெற்றுக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ பார்த்ததை, இப்போ நினச்சி பார்த்ததை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. மன துக்கத்தினால் ஆவி உங்கள் இதயத்தை துக்கப்படுத்த விடாதீங்க. எப்போதுமே வந்து என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள். அப்படியா போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? எப்பொழுதும். எப்படி போட்டிருக்கு? கர்த்தருக்குள் சந்தோஷம் இருங்கன்னு சொல்லதாயே, கர்த்தருக்குள் எப்பொழுதும். அப்புறம் எப்பொழுதும் என்ன? காலையில், மத்தியானம், சாயங்காலம், தூங்கும்போது, படுக்கும்போது, சாப்பிடும்போது, எப்போ பார்த்தாலும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். குழம்பு வச்சாலும் சந்தோஷமாக குழம்பு வைக்கணும், சோறு ஆக்கினாலும் சந்தோஷமாக சோறு ஆக்கணும், சட்னி ஆட்டினாலும் சந்தோஷமாக சட்னி ஆட்டணும், தேங்காயை எடுக்கும் போது சந்தோஷமாக எடுக்கணும். அந்த சனியை வரமாட்டேங்குது அப்படிங்கிறார். எந்த ஒரு தேங்காய் எடுத்தாலுமே சந்தோஷமாக தேங்காய் எடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்திரத்தை கழுவும் போதுமே சந்தோஷமாக பாத்திரத்தை கழுவணும். துணி வைக்கும் போது சந்தோஷமாக துணி வைக்கணும். துணி வைக்கும் போது சொல்லு, நேற்று வரையா இன்னும் இப்படி வாங்க, இப்படி கரையாக்கி வச்சிருவான், எங்கே போய் விழுந்து தொலைஞ்சோம், கரைக்க வச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேஷ்டியை துவைக்கும் போது அவன் மேலே உள்ள கட்டுப்பட துவைச்சு அது கிழிஞ்சு நாரி போனால் சரியா, அவன் நாரி போன மாதிரி. அல்லேலூயா. துணி துவைக்கும் போது கூட இங்கே இருங்க, துணி துவைக்கும் போது உங்கள் மக துணியை துவைக்கிறீங்க, உங்கள் மகன் துணியை துவைக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கார துணியை துவைக்கிறீங்க. அப்போ எந்த துணியை துவைக்கும் போது நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அந்த துணியில் அந்த வல்லமை இறங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் காசு கொடுக்குறேன்னா காசு கொடுக்காம போயிட்டோம் இவனோடு. அதை எப்படின்னா உங்கள் புருஷனை பற்றி நினைக்க மாட்டேங்க, ஆனால் புருஷனுடைய சட்டையை பார்த்தோம் நினச்சிருங்க, நம்ம வீட்டுக்கார சட்டைடா நினைப்பீங்க. சொல்லுங்க தாயே. உங்கள் மக சட்டையை துவைக்கிறீங்க, மகளை நினைப்பீங்க, நினைக்க மாட்டீங்களா? யாரோ சட்டை துவைப்போம் அப்படின்னா துவைப்பீங்க. சரி, போன வருஷம் கிறிஸ்துமஸுக்கு என் மகளுக்கு வாங்கி கொடுத்தது இன்னும் அப்படியே இருக்குது, சுருங்குன்னு நினச்சேன், சுருங்கில் நல்லா இருக்குது என் மகளுக்கு அப்படி நினைப்பீங்க, நினைக்க மாட்டீங்களா? அதனால் துணி துவைக்கும் போது உங்கள் மக துணியை துவைச்சாலும் சரி, நல்லா இருக்கணும், என் மக சுகமாக இருக்கணும், என் மக வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அலசு. அந்த வல்லமை அடுத்து அவன் துணியை துவைச்சி அயன் பண்ணி அவன் போடும்போது, அந்த பிள்ளை போடும்போது அந்த நீ சொன்ன வார்த்தை அந்த சட்டையில் உட்காந்துருக்க, அந்த சட்டை வல்லமை மகளுக்குள்ள உட்காந்துரும். அதே மாதிரி உங்கள் புருஷன் சட்டையை துவைக்கும் போது ராசாதி ராசா நீ நல்லா இருக்கணும்டா, நீ வாழ்ந்துருக்கணும்டா அப்படின்னு சொல்லி உன் புருஷன் சட்டையை நீ துவைச்சேன்னா அந்த நீ சொன்ன வார்த்தை உன் புருஷன் சட்டைக்குள்ள உட்காந்துரும். அவன் சட்டையை போட்டானே சரி, அவன் சந்தோஷமாக இருப்பான். அல்லேலூயா. நீ வஞ்சுக்கிட்டு
காசையை கொடுக்க மாட்டான், ஊரை சுற்றிட்டு வர்றான். இவனோட பெரிய இவன் சட்டையை நான் துவைக்கணுமோ, அடுத்த ஓடி நான் துவைக்க மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சரி. உனக்குள்ள இருக்கிற அந்த அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த பொறாமை, இவன் உருப்பிட மாட்டான் அப்படிங்கிற எல்லாத்தையும் உருப்பிட மாட்டான், நீ தேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டைக்குள்ளே எல்லாத்தையும் திரிச்சு வச்சோன்னே அவன் போட்ட உடனேயே அவன் வருவான் பாரு, எகிரிக்கிட்டு உன் மேலே. இந்த சட்டையை நீ துவைச்சு அயன் பண்ணி போட்டேன்னு வருவான் பாரு, என் ராசாத்தி, என் தங்கமே அப்படின்னா வருவான். எங்க பான அறிவான். ஏன்னு கேட்டால் சட்டையில் நீ ஏற்கனவே வச்சுட்ட எரிச்சல, சட்டையில் ஏற்கனவே வச்சுட்ட போடுறாமைய. அப்புறம் அவன் வந்து என் செல்லமே நான் வருவான், எங்க போனேன் அப்படின்னு தான் கேட்பேன். உன் வார்த்தையை துணியில் வைக்காத, துணியில் ஒட்டிக்கும். ஹலோ, நீங்கள் பேசுகிற வார்த்தை துணியில் ஒட்டும். இயேசுவின் ஆடையில் ஒரு வல்லம் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே அந்த ட்ரெஸ்ஸில் என்ன வல்லமை இருந்துச்சா அப்படியே போய் ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்துருச்சு. ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவர் முறைச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த முறைப்பு அந்த சட்டையில் அந்த அங்கியில் ஒட்டியிருக்கும். அதனால் அவருக்குள்ள வல்லமையும், அவருக்குள்ள சுகமும், அவருக்குள்ள அற்புதமும், அவருக்குள்ள அதிசயமும், அவருக்குள்ள வெற்றியும், அவருக்குள்ள விடுதலையும் அந்த அந்த அங்கியில் இருந்தனால அந்த அங்கியை தொட்ட சுகத்தை பெற்றுக்கிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் குழந்தைய வச்சுருக்கிறவங்க, 5 வயசு 4 வயசு குழந்தைய வச்சுருக்கிறவங்க பக்கத்தில் சண்டை போட்டு நீ இப்படி பெறுவேன், நீ விளங்க மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், அப்போ உன் புருஷன் அப்படி, ஏன் புருஷன் அப்படி வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு நீ வந்து என் செல்லமே அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிறாத. உன் எரிச்சல் பூரா குழந்தை மேலே வந்துடும். அல்லேலூயா. அதனால் அந்த ஆவியை விட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்குங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் குழந்தைய தூக்கும்போது உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் பச்சை குழந்தைய வச்சுருக்கிறவங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவன் பார்த்து குழந்தைய கொடுங்க. குழந்தை இவ்வளோ சிகப்பாக பிறந்திருக்குன்னு நினைக்கவே இல்லையே, நல்ல சிகப்பாக பிறந்திருக்கு, பரவாயில்லையே அப்படின்னாங்கன்னா அவங்க நல்ல எண்ணத்தில் இல்லை. நல்ல அழகாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருப்பா, ஆண்டவர் நல்ல குழந்தைய உனக்கு கொடுத்துருக்காருப்பா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்ப்பா, என் தங்கம் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் நல்லவங்களான்னு தெரியுது. அதனால் அவங்க வார்த்தையிலே நீ என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு கேட்டால் அவசரப்பட்டு ஒரு ஆள் தலையில் கையை வச்சேன்னா அவன் பாவத்துக்கு என்ன செஞ்சிருவேன், உடந்தி ஆயிடுவேன். தீமோத்தேயுவில் பவுலடிகளார் சொல்கிறாரு, அவசரப்பட்டு யார் தலையில் என்ன செஞ்சிடாத நீ பாவம் செய்யாமல் இருப்ப, நீ யோக்கியனாக இருப்ப, நீ பரிசுத்தவனாக இருப்ப. ஆனால் அவன் தலையில் கையை வச்சேன்னா அவனுக்குண்டான அத்தனை பாவமும் இங்கே உன் மேலே சாடிடு. அல்லேலூயா. இதே போல தான் அவன் ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை அடிக்கடி பலவீனப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, அடிக்கடி நோயப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன யார்ட்டம்மா குழந்தைய கொடுத்தீங்க? அவங்க சொன்ன ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நெய்ன்னு அணைத்திக்கிட்டே இருப்பாங்க, வஞ்சிக்கிட்டே, அப்படிப்பட்ட ஆள். நான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஆள்கிட்ட கொடுக்காதீங்க. அது நேரம் அவங்க வரும்போது, இப்போ தான் குழந்தைக்கு பால் விட்டுனேன், தூங்குகிற நேரம் ஆட்டிடவா, என் செல்லமே சும்மா இப்படி ஒரு ரூட்டை கொடுத்து ஆட்டிடுங்க, அவன் கையில் கொடுக்காம. ப்ரெசன்ஸு தேவம் வைக்குமா அப்படின்னு சொல்லி குழந்தைய வாங்கி நல்லா ஆவிக்குள்ள நிறைஞ்சு மாக்கா திஷ் அந்த குழந்தை மேலே வல்லம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், உடைய சுகமளிக்கு வல்லம் இந்த குழந்தை மேலே இறங்கட்டும், பரிசுத்த ஆவியை ஞானத்துள்ள இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு கொடுத்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பலவீன தாக்குதலை வரதில்லை. ஆமேன். அதனால் வந்து ஒருத்தர் இருக்கிறது ஒருத்தர்கிட்ட பாயும், ஒருத்தர் இருக்கிறது ஒருத்தர் என்ன செய்யும், பாயும். இப்போ நீங்கள் ஒரு மல்லிகைப்பூ செண்டு போட்டிங்கன்னா பக்கத்தில் ஆளுக்கு அடிக்குமா அடிக்காதா? அதே போல் தான் ஆவியில் சில மனிதருடைய அந்த ஆவியுடைய உள்ளான அந்த மனுஷிக்கு ஆவி சிம்ட்டு அடிக்கும் பார்த்துங்க. அதனால் ரொம்ப வந்து என்ன செய்யணும், கவனம் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. எல்லாம் சொல்ல, இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் கரங்கள் கிருபை. அதாவது அவர், நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு வெளிப்பாடு சொல்கிறேன். அவர் கரம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. அவர் கரம் உங்கள் மேலே இருக்கிறது. காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா.